ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி கருவாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டே வெந்நீரில் கருவாடை ஊற போட்டாச்சு. அப்புறமா தேங்காய், சீரகம், மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, சின்ன உள்ளி, பூண்டு இது எல்லாமே நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு தயாராக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி நம்ம வந்து வேக போட்டாச்சு. எங்கள் ஊர்லேயே பொதுவாக 50 ரூபாய்க்கு காய்கறி அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஒரு நாளுக்கு தேவையான மொத்த காய்கறியும் கிடச்சிரும். எல்லா காய்கறியும் சேர்த்தே கிடச்சிரும். அதில் நாங்கள் எல்லா காய்கறியுமே சேர்த்து போடுவோம். அதில் எல்லா காய்கறியுமே போடலாம். வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், சீனி அவரைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் இருந்தால் மாங்காய் கூட போடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன காய்கறிலாம் பிடிக்கும், கேரட் இருந்தால் கேரட் வரைக்குமே உங்களுக்கு அதில் போடலாம். எல்லாமே போட்டு அதை வேக வச்சுட்டு நம்ம இங்கே அரைக்கிறதுக்காக வந்தாச்சு. எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல்லில் தாங்க அரைப்போம். அது ஏன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆட்டுக்கல்லில் மட்டும்தான் நாங்கள் அரைப்போமே. ஃபஸ்ட்டு ஏன்னா டெய்லி பிள்ளைங்க விளையாடுற இடம்னால என்றைக்குமே கழுவி தான் யூஸ் பண்ணுறது. ஒன்றுக்கு 2 வாட்டி கழுவுவோம். ஆனால் அதில் ஒரு வாட்டி கழுவுறது தான் காட்டியிருக்கேன். ஆனால் 2 வாட்டி கண்டிப்பாக கழுவிடுவோம். நீட்டாக கழுவி ஒரு மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நமக்கு ஆட்டுக்கல்ல அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா 20 நிமிஷமாவது தேவைப்படும் எனக்கு. நான் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி நல்லா மசியாக அரைச்சி எடுக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் இருந்து அரைப்பேன். பொதுவாக எனக்கு ஒரு 20 நிமிஷம் தேவைப்படும்னு வைங்களேன். நீட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, அங்கே ஏற்கனவே வேக வச்சிட்ருக்கிற காய்கறியே அங்கே வெந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இங்கே அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம மீன் கழுவணும். கருவாடு வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோம்ல, அது நல்லா ஊறி இருக்கும். உப்பெல்லாம் கொஞ்சம் போய் அசடெல்லாம் போய் நல்லா ஊறி இருக்கும். நம்ம அதை கழுவி எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த காய்கறி கூட சேர்த்து அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் வீட்டில் ஆட்டுக்கல்ல இன்னும் அரைச்சிட்ருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் ஆட்டுக்கல்ல அரைக்க பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு ப்ராப்பராக வீடியோ எடுத்து எடிட் பண்ணிலாம் எனக்கு போட தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டு வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். இது என்னோடய செகண்ட் வீடியோ தான் ஆக்சுவலாக. ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். அதை திருத்திப்பேன். ஏதாச்சும் கூடுதல் குறை செய்யலாமா அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த புளியை எடுத்து தண்ணியில் முதல்ல நம்ம ஊற போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அரைச்சி எடுக்க முன்னாடி அந்த புளியும் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அந்த தண்ணி வச்சு அந்த நம்ம அரைச்ச கல்லெல்லாம் கழுவி அந்த அரைப்பையும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த புளியையும் கரைச்சி இந்த தண்ணி கூடவே நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம என்ன செய்யணும்னா, டைரெக்டாக நம்ம அங்கே காய் வேக வச்சுருக்கோம்ல, அந்த காய் வேக வச்சுருக்கிற காய்கறியில் வந்து இந்த தண்ணி தான் ஊற்றிக்கணுமே. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மிக்ஸி அரைச்ச தண்ணியை எப்படி கழுவி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதுபோல் இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்காக வேணால் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்கலாம். பட் எங்களுக்கு சுத்தமாக தான் நாங்கள் பண்ணுறோமே எல்லாமே. இதில் எதுவுமே அன்ஹைஜீனிக்காக இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் நம்பர் 10 பேர் இருக்கிறோம். அதனால் நமக்கு எல்லாமே கொஞ்சம் பல்காக செய்வோம். ஏன் அப்படிங்கிறது, ஏன் 10 பேர் இருக்கோம், யாரெல்லாம் இருக்கிறோம், எதனால் 10 பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அப்புறமா நமக்கு அங்கே வெந்நீரில் அழகாக ஊறி அழகாக பஞ்சு போல் பார்த்திங்களா, கையில் தொட்டதுமே தனியாக பழம் போல் வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் அதில் இது வந்து துண்டு கருவாடு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இது என்ன மீன் அப்படிலாம் எனக்கு தெரியல. அத்தை வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து கழுவிட்டுருக்கேன். என்ன இது முள் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அந்த முள்ளை வெட்டி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு வெட்டி எடுத்தாச்சு. எடுத்து ஒரு அலசி ஏன்னா நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வச்சுருக்கோங்களா, அதில் உள்ள அசடு எல்லாமே வந்திருக்கும். நம்ம இனி அதை சும்மா போட்டுலாம் கழுவுனா மீனே பிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு வாட்டி அதை லேசாக அந்த பக்கமாக அலசி அதை கையில் அப்படியே எடுத்தால் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு அந்த கருவாடு ஃபுல்லாக அங்கே அந்த குழம்புல கிடக்கணுங்கிறது அவசியம் இல்லை. மெயின் மேட்ரு அந்த காய்கறி தான். இதோ பாருங்கள், காய்கறி நல்லா வெந்துடுச்சா. இந்த காய்கறியில் அந்த கருவாடு மணம் போய் நல்லா ஊறி போய் இருக்கும். இவ்வளோ கருவாடு தான் பார்த்துக்கோங்க. இவ்வளோ காய்கறிக்கு நமக்கு எவ்வளோ கருவாடுனா போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ தான் போடுறோம். இதை விட அதிகமாக போட்டும் சேர்த்துருக்கோம்.
ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தான் செய்கிறோம். ஈவினிங் செய்கிறதுக்கு தனியாக சால கருவாடு இருக்குது. அது ஈவினிங் செய்கிறதுக்காக வச்சுருக்கோம். இது மதியத்துக்காக. இன்றைக்கி சண்டேங்க. இன்றைக்கி சிக்கனோ மட்டனோ எதுவுமே எடுக்கலை. நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. நாங்கள் அந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி நாங்கள் கருவாடுக்கு மாறிட்டோம். மோஸ்ட்லி மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் கருவாடு இருக்கும் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறமா அதுங்க நம்ம தாளிப்பு கொடுக்கணும். ஏற்கனவே நாங்கள் அரப்பு நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அந்த அரப்பு தண்ணி புளி எல்லாத்தையுமே நாங்கள் ஊற்றி கிண்டி கொடுத்து அதை கொதிக்க விட்டுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் தாளித்த கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதையும் கொண்டு நம்ம அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு கூடவே நம்ம மெயின் மேட்டர் ஒருத்தர் இருக்கார். அவரை போட்டால் தான் இந்த கருவாடு குழம்பு ஃபினிஷ் ஆகும். அவர் தான் நம்ம கொத்தமல்லி சார். கொத்தமல்லி இலை தாங்க. அவரை நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கழுவி. இனி அதை கிள்ளி கத்திரி வச்சு ஃபைனாக கட் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. சும்மா கிள்ளி அதில் போடணும். போட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு 5 நிமிஷமாக கொதிக்க வச்சு மூடி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டால் போதும். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஏன்னா உப்பு மட்டும் இதில் பார்த்து போட்டுக்கணும். நல்லா கொதி வந்த பிறகு, ஏன்னா கருவாடு அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு கண்டிப்பாக பார்த்து தான் போடணும் கொதி வந்த பிறகு. இது உப்பு கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா கருவாடு கம்மியாக தானே இருந்துச்சு. காய்க்கெல்லாம் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு நான் ஏற்கனவே கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. இப்போது நமக்கு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். நம்ம இப்போ இலை, ஏன்னா நம்ம வீட்டில் வாழை பார்த்திங்கன்னா வாழை மரம் ஏக மரம் இருக்குது. எல்லா மரமும் அதாவது இந்த வாழைக்காய் போட்டிருக்கு. அதனால் நமக்கு இலையில சாப்பாடு. நாங்கள் எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் இலையில சாப்பாடு தான். இன்றைக்கி எப்போவும் சரி சண்டே எதுக்கு பாத்திரத்தை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு இலையில சாப்பிட்டாலும் நல்லது தானே அப்படிங்கிறதுக்காக நிற்கிது. சிலவங்க இல்லாமல் வெளியே வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே நிற்கிது. நம்ம ஏன்னா அதில் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நாங்கள் வாழை இலையில சாப்பிட்ற பழக்கம் உண்டுங்க. அதனால் இன்றைக்கி போய் தேவைக்கு எத்தனை பேர் இருக்கோமோ எண்ணி வாழை இலையெல்லாம் அறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணி பையன் தான் வீடியோ நான் எடுத்து தரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்தான். சரி அப்போ நீ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி பொண்ணுக்கிட்டே இலையெல்லாம் வெட்டி வெட்டி கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். நம்மளும் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். பெரிய அளவுக்கு நமக்கு ரீச் இருக்காது. ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ். என் பையன் எல்லாருமே கூடவே வருவாங்க. சரி இலையெல்லாம் வெட்டிட்டு உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஜாக்கிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. ஜாக்கின்னு யாரும் இல்லைங்க, என் ஹஸ்பண்டு தான். ஆனால் ஜாக்கின்னு கூப்பிட்டு பழக்கம். அதனால் அது அப்படி தான் வரும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. நமக்கு அவங்களுக்கு கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையிலே சாப்பிடல வேறு. காலையிலே நானும் அவரும் குழந்தைங்களுமா வெளியே போயிட்டு அப்போ ஒரு 11 தான் வந்தோம். சாப்பாடு மட்டும் அத்தை வடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் காய்கறி அரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம கறி செய்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ செய்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட கொடுத்தது அவங்க சாப்பிட்டாங்க. 2வது ஒருக்க கூட வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் வேறு ஆட்களுக்கு. அது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்கள்ட்ட சாப்பிட்டுட்டு மக்கா எப்படி இருக்குன்னு கேட்டதாக உண்டு. அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோடு என் சின்னவனும் சாப்பாட்டுக்காக முன்ன வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அண்ணன் வாரி கொடுப்பான் அப்படின்னு. அவனும் சாப்பிட்டான். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.